வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர். ஹோரோஸ்கோப் பேபி சிசேரியன் இஸ் இட் ரியலி ஒர்க்ஸ்? சிசேரியன் டெலிவரி வந்து இஸ் இட் ஒர்க் அட்வைசபிளா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, நம்ம பேபி சிசேரியன் வந்து கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே, எந்த மாதிரியான அமைப்புகள்ல சிசேரியன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பா பூமியில உங்களை சுத்தி ஒருத்தர் இயல்பான நல்ல வாழ்க்கை வாழ்வாரு. அவருக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்தே கிடைக்கும். நல்ல அப்பா, நல்ல அம்மா இருப்பாங்க. நல்ல வேலை கிடைக்கும். நல்லா படிப்பாரு. அவருடைய ஜாதகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா, லக்னம் லக்னாதிபதி வலுத்து சகலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இவருக்கு எல்லாமே நேர்மையாவே கிடைக்குமேங்க, அந்த மாதிரி ஜாதகம் என்ன ஆமான்னுவாங்க. இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா, நான் இது ப்ரீவியஸ்ல கூட உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு ஒரு பாயோட ஜாதகத்தை பாக்குறேன். சூப்பரா இருக்கீங்க ஜாதகம். எல்லாமே இந்த குழந்தைக்கு கிடைக்குமே. ஆமாங்க, டபுள் டபுளா வாங்கிக்குவாரு. 2வது குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தா 2 குழந்தைங்களுக்கும் எல்லாமே கிடைக்கிற ஒரு மாதிரி ஜாதகம். அப்பா அம்மா சாதாரணமானவங்க இல்லைங்க. நீங்க யாருன்னு கேட்டப்ப, இல்லைங்க நான் ஃபேம் வச்சிருக்கேன். நாங்க வந்து லா ஃபேம் சொந்தமா வச்சிருக்கிறோம். இப்படி குழந்தையுடைய ஜாதகத்திலேயே அந்த குழந்தை என்ன வாழ்க்கை வாழப்போகுது அப்படின்றத வந்து இயல்பா நம்மளால பார்க்க முடியும். அப்போ எது அதனை உறுதி செய்து? லக்னம் லக்னாதிபதி நேரடியாக குரு சுக்கிரனின் பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல வந்து அடுத்தடுத்த அமைப்புகள்ல யோக தசை வருது. ஓகேங்களா? அப்போ அந்த குழந்தைகள் நல்லா வாழ்றாங்க. இயல்பிலே சகலமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுதா? இப்ப சிசேரியன் ஒரு டேட் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த சிசேரியன் டேட்ல நம்ம என்ன கொடுக்குறோம்? லக்னம் லக்னம் தயவு செஞ்சு இந்த நாலேஜ் மலேசியால ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம வீடியோ பார்த்தீங்க, இந்த சாம்பிள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லக்ன சுபத்துவத்தை எப்படி பார்க்கணும், லக்னாதிபதி சுபத்துவத்தை எப்படி பார்க்கணும்னு. தயவு செய்து இந்த 3 நாள் ஒருத்தர் டேட் கொடுத்தாரு. அந்த 3 நாளுக்குள்ள குழந்தைய வந்து சிசர் பண்ணிக்கங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு 6 ஹவருக்குள்ள மட்டுமே குரு லக்னத்தை பார்ப்பார். ஒரு 6 லக்னத்துக்கு சாரி, ஒரு 4 லக்னத்தை மட்டுமே குரு பார்ப்பார். தான் இருக்கிற இடத்த குரு சுபத்துவப்படுத்துவார். பார்க்கக்கூடிய 5, 7, 9ஆம் இடங்கள் மட்டும்தான் சுப அமைப்புல இருக்கும். இந்த லக்னங்களை தான் சூஸ் பண்ணணும். ஆனா அந்த லக்னங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி அமைப்பு ராசியை நிர்ணயம் பண்ணோம்ல, ராசி தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணோம். அந்த ராசி சந்திரன் நிக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் ராகுவாக இல்லாம, மீறி ராகுவா இருந்தா ராகுக்கு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கணும். அடுத்தடுத்து ராகு கேதுக்களுடைய அமைப்புகள்ல டல்லான தன்மை இல்லாம யோக தசை வரணும். லக்னத்துக்கு யோகரா இருக்கணும். லக்ன யோகர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தேவையான சகலத்தையும் கொடுப்பாரு. லக்னத்துக்கு ஆகாதவர் என்ன பண்ணாரு? தேவையில்லாத அத்தனையும் கொடுப்பாரு. கடனை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, வம்ப கொடுப்பாரு, வழக்கு கொடுப்பாரு, அசிங்கத்தை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல இல்லாத மாதிரி லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் கூடவே சேர்ந்து யோக தசைகளை வச்சு இப்படிதாங்க நான் வந்து இது கொடுப்பேன். சிசேரியனுக்கு டேட் கொடுக்க மாட்டேன், டைம் கொடுப்பேன். என்ற சிசேரியன் பார்த்தவங்களுக்கு தெரியும். டைம் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு இந்த டைம் இந்த டைம் தாங்க இருக்குது. இதுல நீங்க எது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவிங்ல ஒரு ஃபியூ டேஸ் அந்த மாதிரி கொடுப்போமா? இப்படி பாருங்க. ஓகே, இதுக்கு அடுத்த நிலையில நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்ம கடவுள் இல்ல, கொடுக்கும்போது 2 விஷயம் சொல்லுவேன். 1, இந்த குழந்தை நான் கொடுத்த அந்த டேட்ல பிறந்ததுன்னா உங்களை விட நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஜாதகம் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்ற அடிப்படை விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இந்த ஜாதக குழந்தை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? 2வது விஷயம், இன்னொரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு எதெல்லாம் கொடுக்கப்படலையோ அந்த எல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரியும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இது எல்லாம் இருந்தாலும் கூட குழந்தை அந்த நேரத்துல பிறக்கிறத கடவுள் தாங்க அனுமதிக்கிறாரு. மனுஷனோ நானோ யாரும் முடிவு பண்ணல. நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய ஒருத்தர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரு குறிப்பிட்ட டைம்ல லாஸ்ட் மினிட்ல வாட் கிடைக்காம, அவரு குறிச்ச அந்த நாள்ல கிடைக்காம, அவர் அதுதான் பெஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாரு. ஆனா அந்த நாள் கிடைக்காம 3 நாள் தள்ளி, இதுதானே உங்களோட டெலிவரி டேட், இன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மாத்தி, இறைவன் நிர்ணயிச்ச அந்த நாள்ல அந்த குழந்தை பிறந்தது அப்படின்றது நான் அவர்கிட்ட சொன்னேன். இது நம்ம முடிவு பண்றோம், ஃபைனலைஸ் பண்றது அவர்தான். நம்ம இதெல்லாம் சூஸ் பண்றோம், முடிவு எடுக்க போறது கடவுள் தான் சொல்றோம்ல. இந்த இடத்துல அந்த குழந்தை அந்த நேரத்துல. ஆனா இதுல ஒண்ணு, தயவு செஞ்சு சரியான ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு 3 நாள் கொடுக்குறாரு, 7 நாள் கொடுக்குறாரு, ஒரு 10 மாசத்துல ஒரு 10 மாசமும் சூப்பர் நாள்ன்றாருன்னா அந்த ஜோதிடர் பக்கமே திரும்பாதீங்க. இங்க ராசியை வச்சு எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது இல்ல. உங்களுடைய லக்னத்தினுடைய அடிப்படையில நடக்கும். லக்னமும் லக்னாதிபதியும் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல இருக்க, கூடவே யோக தசைகள் நடக்கும்போது தான் ஒரு குழந்தை நல்லா இருக்குமே தவிர, நல்ல ஒளியான ராசியில பிறந்த யாரும் நல்லா இருக்கிறது இல்ல. ராசி மட்டுமே ஒருத்தரை செயல்படுத்துறது இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயங்கள்ல தான் இந்த விஷயம் நடக்கும். அப்போ குழந்தையுடைய சிசேரியன் டேட்டுக்கு
ஆமாங்க. உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட அந்த டைம்ல பிறந்தா அந்த குழந்தை வந்து ரொம்ப 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 நல்ல வாழ்க்கைய வாழுவாங்க. ஏன்னா, அவங்கள பிறக்கும் பொழுது வானத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள் தான் வந்து அவங்களுடைய இதுன்னு வரும். அவங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகப்படி அந்த குழந்தை நல்ல நேர்மையான எல்லாவற்றையும் எல்லா வகையான நன்மைகளையும் நேர்மையான அமைப்புகள அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வயதுக்கு ஏத்த மாரி ரொம்ப முக்கியம் இல்ல, வயதுக்கு ஏத்த மாரி. 50 வயசுல எனக்கு இது கிடைக்கல, 20 வயசுல எனக்கு அது கிடைக்கலன்னு இல்லாம, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுதாங்க அந்த சிசேரியனுடைய அமைப்பு. ஆனா, ஞானமுள்ள ஜோதிடர்கிட்ட அத போய் பாருங்க. பொறந்த பிறகு கல்லு போட்டுக்கலாம். பொறந்த பிறகு மோதிரம் போட்டுக்கலாம். தாயத்து போட்டுக்கலாம். இந்த கான்செப்ட்க்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தமே இல்லங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.